ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடா அது ஃப்ரெஷ்ஷாக காத்தாலேருந்து விலாக் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூவிக்கு தான் போகிறோம். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவிக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக நானும் அனிருதும் மட்டும்தான் போகிறோம். எப்போ ஷோ டைமிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11:50க்கு ஷோ ஆக்சுவலாக. ஸோ எழுந்து கடக்காதால தான் எழுந்தோம். பை 8:45 9 o'clock ஆகிடுச்சு. எழுந்துக்கிறதுக்கு காஃபி மட்டும் குடித்தோம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு மூவிக்கு கிளம்பலான்னு கடன்னு ரெடி ஆகிட்டு இருக்கோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறத பார்க்கலாமா? இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். பூரி, கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி. இதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபுட் வந்து வெளில ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த பூரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து சாம்பார் சட்னி எல்லாமே கொடுப்பாங்க. பட் சாம்பார் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குமா, அதனால நாங்கள் சாம்பாரை வந்து தூக்கி போட்டோம். பட் சட்னி நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு கடன்னு கிளம்பலாம். ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரெஸ் தான் போட போகிறோம். க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டபுள் லேயர்ட் டாப்னு சொல்லலாம். லேயர்ட்னு சொல்ல முடியாது, கோட் இருக்க மாதிரி. இது ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும். அதுக்கு மேலே இந்த ஓவர் கோட். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா என்னது, அவாசாவோடது. இதான் இன்றைக்கி போட போகிறோம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த ஏரிங்ஸ் தான் வந்து பேர் பண்ணலான்னு இருக்கேன். கடன்னு ரெடி ஆகலாம். ஓகே, பெட்ரோல் இப்போ இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள், கிளம்பியாச்சு நாங்கள் மூவிக்கு. கரெக்டாக கிளம்பிட்டு கீழே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ராகேஷ் சொல்கிறாங்க பெட்ரோல் இல்லைன்னு. நமக்கு 11:50க்கு ஷோ. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகிடுச்சு. போக எப்படின்னு 20 minutes ஆகிடும். அங்கே போயிட்டு மால் போயிட்டு உள்ளே பாருங்க, அனிருதும் ரெடி ஆகிட்டோம். இப்போ முடி இப்படி இருக்கு, நீங்க பார்க்கும்போது கண்டபடி இருக்கும். நல்லா தாண்டா இருக்கு, அழகாட்டு. சரி, கிளம்பலாம். எங்க பூக்கப்பாடு வாங்கிக்கலாம். ஆமாம், மினிசோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மக்களே, மால் வந்தாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சீசன்ஸ் மால் வந்திருக்கோம். டைம் கரெக்டாக 11:30. நம்ம 15 minutesல கடன்னு தேட்டர் ரீச் ஆகிடும்னு நம்புகிறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபவுண்டன், இந்த லைட்டிங்லாம். இப்போ செம்ம வெயில். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மால் உள்ளே வந்தாச்சு. அப்படியே வெயில் பொலந்து எடுக்குது. உள்ளே வந்தோடனே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. குளுன்னு இருக்கு. கும்பலே இல்லைங்க. 11:30 அப்படி காலியாக இருக்குது மாலை. சினிபோலிஸ் மேலே இருக்கா நீ ரோடு மேலே. இந்த பக்கமே போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வா, அப்படி போயிட்டு போயிடலாம். படத்துக்கு பார்த்தீங்கன்னா நானும் அனிருதும் தான் வந்திருக்கோம். ஏன்னா ராகேஷ்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. பட் அவர் தான் எங்களை வந்து ட்ராப் பண்ணார். ஸோ மாம் சன் டே அவுட் vlog. சினிபோலிஸ்க்கு மேலே போகணும். ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அமனோரமால விட பயங்கர பெருசு. ஆமாம், அங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிரையோட அவுட்லெட், பிக்கஸ்ட் அவுட்லெட் இருக்கு. மக்களே, நம்ம இப்போ சினிபோலிஸ் ரீச் ஆயாச்சு. போவோம். நம்ம உள்ளே வந்தாச்சு மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இதை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக சூப்பராக ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இங்கே பாரு, அனிருத் ஷின்சான் டைனோசர் டைரியா ஃபைனல் டெஸ்டினேஷன் வரப்போகுது. ரோமியோ என்னென்ன படம் வரப்போகுதுங்கிறத வச்சுருக்காங்க பாருங்கள். மாசான நம்ம சூர்யா அண்ணாவோட போஸ்டர் இருக்கு. யார் இது? டாம் க்ரூஸ். நம்மளோட ஸ்க்ரீன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இன்னும் டைம் இருக்குது. நம்ம வந்து அதிசயம் ஆனால் உண்மை அப்படிங்கிற மாதிரி 11:40க்கெலாம் மட்டும். 11:50க்கு தான் ஷோ. இன்னும் 2 minutes இருக்குது ஷோக்கு. இன்னும் ஓப்பன் பண்ணல கவுண்டர். ஆக்சுவலாக விரைவாகவே. ஆமாம், ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து கரெக்டாக வந்திருக்கோம்.
கரெக்டாக இல்லை, சீக்கிரமே வந்துட்டோம். सुचारू रखें अपने घर के इलेक्ट्रॉनिक उपकरणों की सुरक्षा के लिए இது एक्चुअली பாத்தீங்கன்னா குட்டி ஸ்கிரீன். गिरने पर सुरक्षा देने वाली छड़ों का इस्तेमाल करें. किसी को बिजली का झटका लगे या बिजली இன்னும் யாருமே गिरे तो வரல, இப்பதான் எல்லாரும் வந்துட்டாங்க. इलाज कराएं. மக்களே தியேட்டர்ல யாருமே இல்ல. ஒரு 10 பக்கம்லாம் பாருங்க, ஒரே 10 பேர் தான் நாங்க இருக்கோம். போயிட்டு டான்ஸ் ஆடுனா கூட யாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்கில் இருக்கோம், ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். சாப்பாடில் நம்மளோடது 3117. அனிருத் ஏதோ புதுசாக கொரியன் பன்னீர் பர்கர் இருக்குன்னு சொன்னால் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு காம்போ மாதிரி. எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க. இங்கேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பே பண்ணலாம். நமக்கு வந்து இன்னும் ஒரு நம்பர் இருக்குது, எப்போ வருதுங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ மாதிரி. இது வந்து அந்த கொரியன் ஸ்பைசி கொரியன் பன்னீர், அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ஹாட் காஃபி வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கோக் வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அனிருத் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். சாஃப்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வாங்க போயிருக்கோம். சாஃப்டி மட்டும் வாங்கியிருக்கேன். எங்கன்னா இங்கே ஒரு மெக்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து பர்கர் வாங்கிட்டான். எனக்கு வந்து பர்கர் சாப்பிட்றதுக்கு ஆசையே இல்லை. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் மேலால் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை போய் வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருந்தோம், பர்கர் கிங்கில் இருந்தோமா, அங்கே ஒரே கன்ஜஸ்டடாக இருந்தது. அதனால் ஃபுட் கோர்ட்டுக்கு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சாப்பிட வேண்டியதான், போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அனிருத் எப்படி இருக்கு? இந்த பையன் பாருங்க, சாஃப்டியில் வந்து அந்த ஹாட் சாக்லேட்டை விட்டு சாப்பிட்றான். எப்படா இருக்குது இந்த டேஸ்ட்டு? அனிருத் இப்படி தான் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல்ஸ் வந்து விட்டது. இது வந்து பன்னீர் சில்லி ரோல்ஸ். எப்படி இருக்கு? எனக்கு பெரிய ஆப்ஷன்ஸே நான் போக மாட்டேங்க. எனக்கு இந்த ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ரோல்ஸ் ஃப்ளேவர் அமேசிங். பன்னீர் ஸ்பைசி. வீட்டில் இந்த பையன் ஸ்பைசியாக பண்ண சாப்பிட மாட்டான், ஆனால் வெளில வந்தால் ஸ்பைசி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அது கொரியன் பிடிச்சிருக்கா? என்ஜாய். இது பாருங்களேன், கம்ப்ளீட்டாக அந்த பேட்டியே ஃபுல்லாகவே பன்னீர் தானே அனிருத். இந்த பையன் பாருங்க எப்படி சாப்பிட்றான்னு. எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு தானே சாப்பிட்ணும். தனியாக மேலே தனியாக ப்ரெட் சாப்பிட்டுட்டு பேட்டி தனியாக சாப்பிடுவான், அந்த ப்ரெட்டை தனியாக சாப்பிடுவான் போல இருக்கு. ஹை மக்களே, பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம். இப்போ நானும் அனிருத்தும் சேமாக ஃபுல்லாக போட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன இருக்குது மால்லன்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுவும் பெருசாக வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. வழி ஆமாண்டா, இப்படியே போ. நாங்கள் இப்படி சுற்றி வந்துட்டோம், அந்த பக்கமே வழி இருக்கு. நான் இப்படி சுற்றும் போது நீ அப்படி சுற்றணும். செம்ம ஜாலியாக இருந்தது. அனிருத் என்ஜாய் பண்ணியா? நான் பாருங்க இன்னும் அந்த பர்கர் கிங் ஃபுல்லாக கழட்டவே இல்லை. நான் கழட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் தெரியாம போட்டான். நாங்கள் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணோம், போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக மாலில் கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு ஸ்டூடியோ போனோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், அது என்னங்கிறது காட்டுறேன். அதுக்கப்புறம் மினிசோ போயிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கண்ணுக்கு கீழே போடுற அந்த ஐ மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை நான் அமனோராவில் வந்து தேடி பார்த்தேன், பட் கிடைக்கல. அப்புறம் அங்கே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நெயில் பாலிஷ் வாங்கினேன். இந்த கலர் தான் வாங்கினேன். எனக்கு சில்வர் கலர் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த கலர் தான் வாங்கினேன். நான் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சில்வர் எதிர்பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகே இதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணோம், கிடைக்கவே இல்லை. ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இவனுக்கு வந்து ஃபுட்பால் கிளாஸ் வேறு இருக்கா, கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு வழியாக. அப்போ வந்து ஆட்டோவும் ஏறியாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு நைட்டு காட்டுறேன் நாங்கள் என்னென்ன வாங்கினோங்கிறத. ரொம்ப பெருசாலாம் இல்லை,
சும்மா தேவையான ரொம்ப நெசசரி திங்ஸ் தான் வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப நெசசரியானது ஒன்று வாங்கியிருக்கேன். ஹைலைட்டர் ஸ்கூலில் பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அசிங்கமாக இருக்கு. அதனால இந்த ஹைலைட்டர் வந்து லைஃப் சேவர். பையன் ஏதோ சொல்கிறோம், ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணியெல்லாம் படிக்க போகிறேன். படித்தா சரி சரி ஓகேங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஹை மக்களே, இந்த ஃப்ரூட் எல்லாம் இந்த பையன் அங்கே ஜூடியோங்கிற ஸ்டார் பஜாரில் ஏதோ வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கடகடன்னு வந்தோம், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அனிருத் பார்த்தீங்கன்னா சந்தி பண்ணால் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு. இன்னும் இப்படி ஒரு 10 minutes ஆகும் நடக்கிறதுக்கு. போயிட்டு அனிருத் அங்கே விளையாடுவான், நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். எக்ஸசைஸ் சூரியன்ல மேல ஷெட் போட்டு உட்காந்துட்டோம். சூப்பரா. ஆக்சுவலாக வெளியில் சுற்றணுன்னா ஜாலியாக இருக்குது. வெளியில் சுற்றுறப்பெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேது. வீட்டுக்கு வந்து உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து கை வலி, கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி வருதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் போயிட்டு கிளாஸை முடிச்சு வருகிறோம். பை. ஆனால் எனக்கு தான் கஷ்டம், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. கிளாஸுக்கும் போகணும். உன்னால் முடியும், யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட். இப்படி தான் சொல்லி உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக படம் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 1 லைனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மனிதரோட கதை. அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து மெய்யழகன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கல, நான் மிஸ் பண்ணிவிட்டேன். அதை நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். ஸோ என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய ஃபோனில் எப்போவுமே நான் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன், அடிக்கடி பார்க்குற படம். அதில் இது சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தானா? அனிருத் அங்கேருந்து அத்தான்னு சொல்லிட்டு மெய்யழகனோட படத்தோட டைலாக் சொல்கிறான். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சிம்ரன் மேமை ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து ஆசமாக இருந்தது. அவங்க ஒரே ஒரு பிட் குட்டியாக ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப வைரல் ஆச்சு ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில். அதை தியேட்டரில் போய் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அந்த படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே எல்லா வயதினரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்வேன். டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னா அவரும் ஒரு 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 குட்டியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்ல சூப்பராக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக போய் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்தால வந்து என் ஃபேஸே கவர் ஆகலை. கார்த்தால பார்த்தீங்கன்னா பூரி வெள்ளம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூனு மால் எல்லாம் போய் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு நைட்டு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுட தயிர் சாதம் இல்லை, சுட சாதம் வச்சுட்டு நிறைய பால் கொஞ்சம் தயிர் விட்டு நல்ல வெழுமூணு தயிர் சாதம் பிசைஞ்சிட்டு சூப்பரான ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய். ஆக்சுவலாக இந்த தடவை நான் ஊருக்கு போனல, அப்போ அம்மா எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வச்சிடலாம். போய் களைஞ்சிட்டு வந்துடுறேன். இப்போ அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இங்கே எங்கள் ஃப்ளாட்டில் வந்து நைட்டு மட்டும்தான் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வரும். ஸோ நைட்டு ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காத்தால எழுந்த உடனே கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு வாரமாகவே வீட்டில் தோசை மாவு இல்லை. அதுக்கே எங்கள் வீட்டில் இருக்கிற மக்களெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ தோசை மாவு ஊற வச்சுட்டு காத்தெல்லாம் அரைச்சிடுவோம். ஏன்னா அடுத்த வாரம் நாங்கள் ஊருக்கு போகிறோம். அது வரைக்கும் இது தாராளமாக வந்துடும். 4 உங்க கூட பேசிட்டே கவுண்ட்டை மறந்துட போகிறேன். 4 5 ஓகேவா? ஊற வச்சுட்டு பார்க்கலாம். மக்களே, அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து இது ரெண்டுமே ஊற போட்டாச்சு. அதே மாதிரியே சாதமும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். இன்னும் ஆகும் ஒரு 5 minutes ஆகும். அப்புறம் குழம்பா வந்து நல்ல பால் விட்டு தயிர் விட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட வேண்டியதான். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா ஜூடியோ போயிருந்தேன்னு சொன்னேன்ல, ஜூடியோ
சத்தம் வந்து விட்டது. தயிர் சாதம் ரெடி பண்ணணும். குக்கரில் சவுண்ட் வந்துடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஜூடியோ போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டார் பஜார் இருக்குது. ரெண்டுமே டாட்டாவோடது தான். சரி ஓகே, ஏதாவது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கிறது வாங்கலாம்னு சொல்லிட்டு டெண்டர் கோகோனட் இது வாங்கியிருந்தோம். இப்போ இது நாங்கள் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 1-2 பாட்டில்னு. அதுக்கப்புறம் வந்து இது சால்ட்டு பை 1 get 1 இருந்தது. ஸோ ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் அங்கே பண்ண ஒரு குட்டி ஷாப்பிங் ப்ரொவிஷன்ஸில். ஆக்சுவலாக மெயினாக நான் ஜூடியோ போனேங்க. போகிறப்பவே எதுவுமே வாங்கக்கூடாது, சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணலான்ட்டு தான் ஜூடியோ போனேன். அது மட்டும் இல்லாமல் அனிருத்துக்கு வந்து பர்ஃப்யூம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மெயினாக போனது. அங்கே போயிட்டு திடீர்னு அனிருத் பார்த்திங்கன்னா அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். ஏன்னா இப்போ தான் அவங்க அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, பர்ஃப்யூம் கொடுத்துருந்தாங்க. அவன் வந்து இப்போ எனக்கு வேண்டாமா, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா, சரி சும்மா சுற்றுவோன்னு சுற்றினதில் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ஒன்று சில்வர் கலர் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சில்வர் கலர் நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் போடுறதுக்கு வந்து ஒரு குர்த்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்த்தா வாங்கியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் குர்த்தா எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பெருசாக வந்து பூவாக அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ்லாம் ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணுது. வேண்டான்னு ஒரு மனசு சொன்னாலும் சரி ஓகே 399 ரூபா தான் ஒன்று எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெயில் பாலிஷ் காட்டவே இல்லைல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் சில்வர் கலர். இது வந்து ஒரு 80 rupees இப்படி தான் வருது. நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற? அவன் யூஸ் இந்த பர்ஃப்யூம் தான் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் and bye.